நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தேர்தல் திருவிழா தொடங்கியது. தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளாக பணியாற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் சொந்த மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநில தலைமை செயலாளர்களுக்கு அதிரடி உத்தரவு. புத்தகம் குறித்து ராணுவ அதிகாரி உறுதி. ராகுல் காந்தி மக்களவை மேற்கோள் காட்டிய புத்தகம் அச்சு அல்லது டிஜிட்டல் பிரதிகள் எதுவும் வெளியிடப்படவில்லை, விநியோகிக்கப்படவில்லை, விற்கப்படவில்லை அல்லது வேறு எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் கூறியிருந்த நிலையில் அதை உறுதி செய்தார் முன்னாள் ராணுவ தலைமை தளபதி முகுந்த் நரவானே. நிர்மலா சீதாராமன் இன்று இவ்வளவு பெரிய உயரங்களை அடைந்ததற்கு தந்தை பெரியார்தான் காரணம். இதை ஒருபோதும் அவர் மறந்துவிடக் கூடாது என நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் பேச்சு என தகவல். திருவண்ணாமலையில் பல கோடி ஊழல். திமுக அரசின் கீழ் வரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 109 காலி பணியிடங்களை நிரப்ப ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஒரே வேளைக்கு பலரிடம் 8 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளதாக தகவல். இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் இஸ்லாமிய வக்பு வாரியம் போல கிறிஸ்துவ தேவாலயங்கள், அதன் கல்வி நிலையங்கள் உள்ளிட்டவைகளை நிர்வகிக்க சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பை ஏன் உருவாக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி மத்திய, மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எழுந்து நிற்பது கட்டாயம். வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும் போது எழுந்து நிற்பதை கட்டாயமாக்கியது மத்திய அரசு. அனைத்து அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி விழாக்களில் தேசிய கீதத்தை தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் பாடவும் உத்தரவிட்டு வழிகாட்டுதல் வெளியீடு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904478915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.